ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதாவை கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் 11ஆம் தேதி விடுவித்து உத்தரவிட்டது. தொடர்ந்து தமிழக முதல்வராக ஜெயலலிதா மே 23ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். இவ்வழக்கில் அரசு தரப்பாக செயல்பட்ட கர்நாடக அரசு அப்பீல் செய்வது குறித்து முடிவேதும் எடுக்காமல் இழுத்தடித்தது. கர்நாடக அரசு அப்பீல் செய்யாவிட்டால் ஜூன் மாத துவக்கத்தில் தான் அப்பீல் செய்வேன் என்று சொத்து குவிப்பு வழக்கின் மூல புகார்தாரரான சுப்பிரமணியசாமி அறிவித்தார். திமுக சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கர்நாடக அமைச்சரவை கூட்டம் முதல்வர் சித்தராமையா தலைமையில் திங்களன்று காலை 11 மணிக்கு கூடியது. ஜெயலலிதா வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்வதென இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் கூறிய தீர்ப்பு சட்டப்படி ஏற்புடையதல்ல என்றும் இவ்வழக்கில் அப்பீல் செய்யாவிட்டால் நீதித்துறையே கேலி கூத்தாகிவிடும் என்றும் 2 தினங்களுக்கு முன் கர்நாடக அரசு தலைமை வக்கீல் ரவிவர்மகுமார் அறிக்கை அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.